அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வட்டக்கச்சி மகாவித்தியாலயத்திலே ஒரு போசாக்கு கண்காட்சிக்குள்ளே வந்து உள்ளட்டு கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான ஒரு கண்காட்சி. மரக்கறிகள் இதுகளை வச்சு ஒரு நல்வரவு கொண்டு காட்டி கொண்டிருக்கிறோம். பார்க்கவே ஆசையாக இருக்குது. அவைண்ட கோலம் இதுகளெல்லாம் வித்தியாசமாக இயற்கை மரக்கறிகளை வச்சு கண்காட்சியை இப்போ பிள்ளைகள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல சத்து மிக்க எங்களோட உடம்புக்கு தேவையான என்னென்ன உணவு வகைகள் தேவை என்பதை வடிவாக காட்டியிருக்கிறார்கள். மாதிரி தட்டு உணவு, சோறு எவ்வளவு, மரக்கறிகள் எவ்வளவு, என்னென்னு சொல்லி இதெல்லாம் வித்தியாசமான இது. நாங்கள் இதில் பார்வையிட்டு செய்கிறதால எங்கள்ட உடம்பும் கொஞ்சம் சுகமாக நோய் நொடி இல்லாத வாழக்கூடிய இது. இந்த பல வகையில் ஒரு டிசைன் எல்லாம் போட்டு இருக்க பார்க்கவே கண்ணுக்கு கவர்ச்சியாக நல்லா இருக்குது. புதுமண தம்பதிகளுக்கான உணவு கறிகள் அவை இந்த ஆரோக்கியத்தை பேணக்கூடிய இது. நாங்கள் சும்மா சாப்பாடுகளை சாப்பிட்றது இப்படியான சாப்பாடுகள் தான் முக்கியமாக சாப்பிடணும். மற்றது கற்பவதிகளை பாருங்க, அவைகளும் என்ன இவ்வளவு பால் ஊட்டுற தாய்மார் எல்லாட்டும் உணவு வகைகள் மரக்கறிகள் இவ்வளவு இருக்குண்டு பாருங்க. வித்தியாசமாக இருக்குது. மற்ற உணவு கும்பகம்னு சொல்லி உணவு வகைகளை தரப்படுத்தி எல்லாம் வச்சு காட்டியிருக்கணும். அதுவும் ஒரு வித்தியாசமாக பார்க்க நல்லா கிடக்குது. என்னென்ன சத்துகள் எந்தெந்த தரத்தில் இருக்கின்றதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. நேரம் உங்களுக்கு எல்லாம் பார்க்கலாமல் இருந்ததில் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். வைத்தியசாலை ஊழியர்கள், ஊர் மக்கள், பெற்றோர் எல்லாருமாக இணைஞ்சு வித்தியாசமாக நல்ல முறையில் அமைச்சிருக்கணும். சரியாக அதில் மினைக்கட்டிருக்கணும். பாருங்க, இந்த போசாக்கு திறன் கட்டமைப்பு என்று சொல்லி இதுகளும் எல்லாம் போட்டு காட்டியிருக்கணும். நாங்கள் இதுகளை வாசித்து இதுகளை பார்த்து நடந்து கொண்டால் எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கு. தட்டில் பழங்கள் எல்லாம் வச்சு காட்டியிருக்கணும். இது நான் செய்த தட்டுகள் தான். நான் தென்னோலை இதுகள் கொஞ்சம் கூட செய்கிறது தானே, அப்போ இதுவும் செய்து கொடுத்தது. அதை ட்ரே மாதிரி பாவிச்சு பழங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். மருந்தடிக்காத நல்ல பழம். இந்த ஓட்டமலோனும் நாங்கள் செய்து கொடுத்தோம். எங்களோட பங்களிப்பும் கொஞ்சம் இருக்க வேணும்ன்றதுக்காக முளகட்டிய பயராக வச்சிருக்கணும். வடை, இட்லி, ஜூஸுகள், விதமான உணவு வகைகள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். எல்லாம் அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் தான். அதன் உள்ளீடுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. மினைக்கட்டெல்லாம் செய்திருக்கணும். இது நல்ல போசாக்கத்தான் முக்கியமாக காட்டினோம். இதில் இல வகைகளும் எல்லாம் முல்லையில், பசலையில், பிரண்டை, சிறு குறிஞ்சா, வெள்ளரை, புதினா, வாதனாராணி, மற்றொரு ஓலை இதில் நல்ல ஒரு டிசைன் கூடி ஒன்று செய்து வச்சிருக்கணும். அகத்தி, முருங்கையில், கருவேப்பமில்லை, முருங்கையில். மா வகைகளும் எல்லாம் காட்டியிருக்கணும். மற்றது இந்த சாண்ட்விச்சுகளுக்குள்ள என்னென்ன வச்சு செய்யலாம் என்ற இந்த இதுகள் பிள்ளைகள் விரும்பக்கூடிய முறையில் நாங்கள் இந்த சாண்ட்விச்சுகளை உள்ளூடுகளை வச்சு செய்யலாம். வெள்ளாரை ஜூஸ்,
இந்த ராசவள்ளி கிழங்குல களி, உளுத்தங்களி. உளுந்து மிக முக்கியமான ஒரு இது. கர்ப்பவதிகள், வயது வந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் முக்கியமான இது. நாங்கள் இது எல்லாத்தையும் கட்டாயம் கைக்கொள்ளணுமென்றதைத்தான் இவை இதில் காட்டியிருக்கிறோம். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உணவு வகைகளை இந்த காலத்துக்கு எங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் இந்த உணவு வகைகள். சொன்னால் மருந்து இதுகளோட இருக்கைக்குள்ளே நாங்கள் இதுகளை கொஞ்சம் கவனித்து சாப்பிடக்க உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பேண முடியும். வெயிலுக்கு நல்ல வாட்டர்மெலன் ஜூஸ், பழம், பீட்ரூட் ஜூஸ், குடும்ப உணவுன்னு சொல்லி அதையும் காட்டியிருக்கிறோம். வாழைக்காய் சிப்ஸுகள், வல்லாரை ஜூஸு, வாழைப்பூவில் ஒரு டிசைன் கொண்டு போட்டு மாதிரி தோசை வகைகள், கரட் தோசை, பீட்ரூட் தோசை, இலை வகைகள் சேர்ந்த தோசைகள் எல்லாம் ஆரோக்கியத்தை பேணுற உணவு வகைகள். குண்டு தோசை, அப்பம், புட்டு வகைகள்லேயும் மரக்கறிகள் போட்டு, இலைகள் போட்டு, என்னென்ன சத்துக்களை எப்படி சேர்க்க இயலுமோ அப்படியெல்லாம் உடம்புக்கு சேர்க்க வேணும் என்றதை வடிவாக காட்டியிருக்கணும். நேரடியாக வந்து பார்க்க இல்லாத நீங்கள் இதிலேயே வடிவாக பார்த்து கொள்ளலாம். எல்லாரும் பயன்பெற வேணும், பார்க்க வேணும்ன்றதுக்காகத்தான் இதை போடுறோம். மினைக்கட்டு எவ்வளவோ முயற்சி செய்து இதை போட்டிருக்கணும். நாங்களும் இதை பார்த்து பயன்பெறணும். இது பொக்கே என்று சொல்லி வரவேற்புக்கு கொடுத்த இதுகள். மரக்கறிகளை வச்சுத்தான் இந்த பொக்கே சரி கட்டி இருக்கிறேன். பார்க்க அந்த மாதிரி கிடக்கு. അമ്മമാൻ്റെ വാദം ചെയ്തിട്ട് நீங்களும் இதுகளை பார்த்து பெற வேணும். உணவு வகைகளை கை கொண்டீர்கள்னு சொன்னால் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.